மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? மத்திய அரசோட சண்டை போடுன்னு நான் சொல்றாங்க. நீங்க மத்திய அரசோட பேசி தமிழ்நாடு கிடைக்க வேண்டியது படி எங்க வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வாங்க. ஊழல் இல்லாத ஒரு நல்லாட்சி கொடுங்க. அந்த மேண்டேட்ல தான் வந்திருக்காரு விஜய். நீங்க மோதியோட சண்டை போட்டீங்கன்னு சொல்லி மக்களுக்கு என்ன லாபம் கிடைச்சது? 5 ஆண்டு காலம் பல விஷயங்களை நீங்க முடிச்சிருக்கலாம், நல்லா முடிச்சிருக்கலாம். அதை முடிக்கல நீங்க. நீங்க வெறும் காங்கிரஸ் வச்சுன்னு அரசியல் பண்ணான்னு நினைச்சீங்க. அந்த காங்கிரஸ் விஜயோட போயிடுச்சு. அண்ட் விஜய் புரிஞ்சுட்டு இருக்காரு, காங்கிரஸ் பாஜக அவங்க எலி புலியுமா இருப்பாங்க, அது வேற விஷயம். பட் இப்ப இருக்கிற பொசிஷன்ல ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்டி. பட் விஜய் இஸ் த சீஃப் மினிஸ்டர். பாருங்க, அல்டிமேட்ல என்ன கேட்பாங்க மக்கள்? நீங்க 6 மாசம் இருந்தீங்க, என்ன எங்களுக்கு ஆச்சு? 1 வருஷம் இருக்கு முதல்வரா இருக்கீங்க, என்ன மாற்றங்கள் வந்து? அந்த மாற்றங்களை அவர் மக்களுக்கு எடுத்து அதை காண்பிக்கணும்னு விரும்புறாரு. He wants to deliver. And centroட he wants to negotiate. He wants to ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக, டயலாக் மூலமாக தமிழ்நாடுக்கு நல்லது நடக்கணும், தமிழ்நாடு வளர்ச்சி இன்னும் ஸ்பீடப் பண்ணணும், தமிழ்நாடுக்குள்ள நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா எம்ப்ளாய்மெண்ட் வரும், வேலை வாய்ப்பு அதிகமாகும், இளைஞர்களுக்கு லாபம் இருக்கும். இதெல்லாம் அந்த திசையில தான் அவர்